தூத்துக்குடியில் திமுக பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி முன்னெடுப்பில் நெய்தல் கலை திருவிழா. அமைச்சர் கீதா ஜீவன், மேயர் ஜெகன் பெரியசாமி உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கிராமிய கலை நிகழ்ச்சியை கண்டு ரசித்து பாரம்பரிய உணவுகளை உண்டு மகிழ்ந்தனர். தமிழர்களின் பண்பாடு, கலை மற்றும் நாகரிகத்தை பறைசாற்றும் வகையில் தூத்துக்குடியில் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதி எம்பி முன்னெடுப்பில் 4வது நெய்தல் கலை திருவிழா 2025 13ஆம் தேதி கோலாகலமாக தொடங்கியது. நிறைவு நாளான இன்று தூத்துக்குடி மாவட்ட அரசு இசைப்பள்ளி மங்கள இசை மற்றும் நடனம், நெய்தல் கலைக்குழு, பல்வகை நாட்டுப்புற இசை கலைவாணர் பெருமுரசு கலைக்குழு, அந்தியூர் பெருமுரசாட்டம், உவரி கலியல் கலைக்குழு, தூத்துக்குடி கலியல், உருபானர், பண்டைய நாட்டுப்புற இசை கருவிகள் இசைக்குழு, நாட்டுப்புற பாடகர் மார்லி அந்தோனியின் நிகழ்ச்சி, நாட்டுப்புற அந்தோனிதாசனின் கிராமிய பாடல்கள் நடைபெற்றது. இந்த கலை விழாவில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு உற்சாகமடைந்தனர். மேலும் பாடல் கேட்க நடனமாடி கலைஞர்களை உற்சாகப்படுத்தியவர்கள் இங்கு நடைபெற்ற அனைத்து கலை நிகழ்ச்சிகளையும் பார்த்து மகிழ்ந்தனர். இந்த நெய்தல் கலை விழா தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து 300க்கும் மேற்பட்ட நாட்டுப்புற கலைஞர்கள் இதில் பங்கேற்றனர். இந்த விழாவில் கரகாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், தேவராட்டம், பறையாட்டம், குச்சியாட்டம், துடுப்பாட்டம், ஜிம்பாலோ மேளம், பொய்க்கால் குதிரை போன்ற 20க்கும் மேற்பட்ட பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றுள்ளது. இதேபோல் தமிழ்நாட்டின் பாரம்பரிய உணவு வகைகள் காட்சிப்படுத்தும் விதமாக உணவு கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 20க்கும் மேற்பட்ட அரங்குகள் மற்றும் நபார்டு சார்பில் 30க்கும் மேற்பட்ட அரங்குகள் உள்ளது. தமிழ்நாட்டின் அனைத்து கலைகளும் ஒரே இடத்தில் காணும் வகையில் இந்த கலை திருவிழா நடைபெற்று வருகின்றது. இந்த நெய்தல் கலை விழாவின் நிறைவு நாளான இன்று திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதி எம்பி, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன், தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி, தமிழக மகளிர் ஆணைய தலைவர் குமரி விஜயகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்துல் வஹாப், சண்முகையா, ராஜா, மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத், மாநகராட்சி ஆணையர் மதுபாலன், முன்னாள் அமைச்சர் டிபிஎம் மைதீன் கான், திமுக மாவட்ட பிரதிநிதி திருமல் சக்திவேல், பெருமாள் கோவில் அறக்காவலர் குழு தலைவர் செந்தில்குமார், சுகாதார குழு தலைவர் எஸ் சுரேஷ்குமார், மாநகராட்சி பள்ளிக்கூட தலைவர் கீதா முருகேசன் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கானவர்கள் இந்த கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்தனர். 3 நாட்கள் நடைபெற்ற இந்த கலை திருவிழாவில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த நாட்டுப்புற கலைஞர்கள் தங்களின் கலைத்திறமையை வெளிப்படுத்தி மக்களை மகிழ்வித்தனர். அது மட்டுமின்றி பாரம்பரிய உணவு திருவிழாவும் சிறப்பாக நடைபெற்றது. இதிலும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் உணவுகளை உண்டு மகிழ்ந்தனர்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.